தேர்தல் துறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியான நிலையில் பல தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் குறைவாக உள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 202 இடங்களை கைப்பற்றி பாஜக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு தொடங்கி குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் வெற்றி, எஸ்ஐஆர் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் சந்தேகங்களை எழுப்புகின்றன. குறிப்பாக பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 21.53 லட்சம் புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது தற்போது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. காரணம், பல தொகுதிகளில் வெற்றி வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுதான். 14 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தலைநகர் பாட்னாவில் அதிகபட்சமாக 1.63 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டனர். இந்த 14 தொகுதிகளில் 11இல் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். 174 தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் குறைவாக உள்ளது. குர்கானி தொகுதியில் பாஜக வேட்பாளர் 9718 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அத்தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 24,000 ஆகும். அதேபோல் சந்தேஷ் தொகுதியில் 25,682 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வெறும் 27 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜனதாதளம் வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த 174 தொகுதிகளில் 91 தொகுதிகள் இந்த தேர்தலில் மாற்றுக் கட்சி வசம் வந்துள்ளன.